நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வந்து ரொம்ப இதுவாக இன்டாக்டாக போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் வந்து இது வரைக்கும் பலவீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? அதாவது நாங்கள் எதிரிகளை பலவீனமாகவும் எடைபோட மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய சக்தி என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கின்றோம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு சக்தியாலும் அழித்துவிட முடியாது, ஒழித்துவிட முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்ற சக்தி இந்திய அரசியலில் யாருக்கும் கிடையாது. தமிழக மக்களுடைய இதயங்களிலே இடம்பெற்றிருக்கிற கட்சி தான் தலைவர் தளபதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக 30 விழுக்காடு வந்து நாங்கள் வாக்கு வங்கி வச்சிருக்கோம், வாக்கு வங்கியை பார்க்க போறீங்கன்னு சொல்லி அதாவது சொல்கிறவங்க எதை வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நடக்கிறத தான் பார்க்கணும். முதல்ல 3% தாண்டிட்டோம், அப்புறம் 30%க்கு போவோம். உதயசூரியன் உதயமான நாள் என்று 1958 உதயமானது இதுவரைக்கும் வேறு எந்த அரசியல் கட்சிக்கு இல்லாமல் ஒரு நிலையான ஒரு சின்ன ஒரு உள்ள கட்சியாக அதிமுக எப்படி பார்க்குறீங்க? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் உதயசூரியனை யாராலும் மறைக்க முடியாது. தமிழ்நாட்டில் மறைக்க முடியாத சக்தி. அதாவது அவங்க எம்பிக்கள் காணாமல் போனதை இன்றைக்கி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர எங்கள் எம்பிக்கள் மக்களோடு தான் என்றைக்கு இருக்காங்க. எந்த இடத்துல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கலாம். அதனால் அவங்க எம்பிக்கள் அந்த காலத்தில் காணாமல் போனவங்களை இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி சீட்டு கொடுப்போமாங்கிறதுக்காக வேண்டி இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுதான் சாந்தாடி இறந்துட்டாரு, பாக்கி சிறப்பு முகாமில் இருக்க விடுதலை அவங்களையும் விடுதலை பண்ணணுங்கிற கோரிக்கை வந்து எப்படி சார்? நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்களும் வலியுறுத்துகிறோம். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் அப்பாவோட தயவு இல்லாமல் 2 ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது மிகப்பெரிய வெற்றியை சேப்பாக்கம் திருவல்லிக்கணியிலே பெற்றவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழக மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர். அவருடைய உழைப்பு என்பது திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களாலும் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. எனவே அதை அண்ணாமலை போன்றவர்கள் மூடி மறைக்க முயன்றாலும் அதை உதாசீனப்படுத்தினாலும் தமிழக மக்கள் இதயங்களிலே உதயநிதி ஸ்டாலின் என்பவருக்கு தனி இடம் இன்றைக்கு இருக்கிறது. சார் அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய பேர் சேர்க்குறாங்க. யார்? பல்வேறு வழக்குகள் இருக்கிறவங்கள தெரிஞ்சே சேர்க்குறாங்க அவங்க. ஆனால் தெரியாமல் யாராவது இன்றைக்கி வந்து 2 கோடி உறுப்பினர்கள் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்த இயக்கம். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பூத கண்ணாடி வச்சு உங்களுடைய கேரக்டரை பார்க்க முடியாது. எங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த குற்றவாளிகளையும் சேர்க்காது, அனுமதிக்காது, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்காது, உடந்தையாக இருக்காது. மதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்குது. அதெல்லாம் சும்மா வெறும் வெளியே சொல்லிட்டு இருக்க புரளிகளை தவிர வேறு அல்ல. எல்லா கூட்டணியும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. அது நாடறிந்த விஷயம். அதே போல காங்கிரஸ் கூட்டணி வந்து நம்ம கூட இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அதிமுக வந்து அவங்கள்ட்ட இருக்க கசப்பு ஏற்பட்டிருக்க கசப்புக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி, அதாவது கூப்பிட்றவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையை கிளப்பி விடுவோமான்னு பார்ப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்களுடைய தோழனாக இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அகில இந்திய தலைவர்கள் மிகுந்த மரியாதையை எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழகத் தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை நாங்கள், ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிவிட்டார், எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று. எனவே தான் இன்றைக்கு திமுகவே இருக்காது என்று வேகப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி தரம் தாழ்ந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் சுற்றுச்சூழன்று பணியாற்றுவார், மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவார். நாங்கள் எந்த தொகுதியிலையும் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு குறைஞ்சு வித்தியாசம் இருக்காது. அந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.